பேலன்ஸ் இல்லை என கடந்த 5 வருடங்களில் வங்கிகள் 8500 கோடி ரூபாய் அபராதம் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். விவரம். பொதுத்துறை வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்ச பேலன்ஸ் தொகையை வைத்திருக்கவில்லை என்று கூறி 2019-20 நிதியாண்டில் இருந்து தற்பொழுது வரை மொத்தம் அவர்களிடமிருந்து அபராதமாக 8495 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு சார்பில் மக்களவையில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நாட்டில் மொத்தம் 13 பொதுத்துறை வங்கிகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த 13 பொதுத்துறை வங்கிகள் தான் பொதுமக்களிடமிருந்து அபராத தொகை வசூலித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் பஞ்சாப் மற்றும் சிந்து பேங்க் இந்த வங்கி மட்டுமே எந்த விதமான தொகையையும் அபராதமாக வசூலிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் 2020 மார்ச் பிறகு இது போன்று எந்த விதமான அபராத தொகையையும் வசூலிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இந்த பதிலை அளித்திருக்கிறார். அதில் 2014 நவம்பர் 20 இருந்து 1 ஜூலை 2015 வரை இந்த காலகட்டத்தில் தான் இது தொடர்பாக விதி வகுக்கப்பட்டு அனுப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் மொத்தமாக இந்த தொகையானது வசூலிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த தொகையில் அதிகபட்சமாக பேங்க் ஆஃப் பரோடா முன்னிலையில் இருக்கிறது. பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் மொத்தமாக 1250 கோடி ரூபாயும், பேங்க் ஆஃப் இந்தியா 827 கோடி ரூபாயும் அபராதமாக வசூலித்து இருக்கிறது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உள்ளிட்டவை வசூலித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தமாக சேர்த்து 8494.82 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.